இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல சீரியல் கில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு த ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு அண்ட் சோசியல் மீடியால யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவான சிதம்பரம் அப்படின்றவரை தான் காமிக்கிறாங்க. நடு காட்டுல நள்ளிரவுல அரவிந்த் அப்படின்ற யாரோ ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒருத்தரோட உடல் கிடக்குது. பயந்து கிட்ட போய் பாக்குறாரு. இவர் தேடிக்கிட்டு இருந்த அரவிந்த் இவர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வருது. அவரோட முகத்துல ஸ்மைலி மாதிரி ஒரு உருவம் வரையப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்க தூரத்துல ஏதோ ஒரு வண்டி போற மாதிரி தெரியுது. அந்த வண்டியை சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு சந்திக்கிறாரு. அந்த உடம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய காயங்கள் ஏற்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது முகம் மூடப்பட்ட நிலையில, அதாவது முகம் தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவர் முன்னாடி வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மனுஷன் அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சுடலான்னு ட்ரை பண்ண அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரே அடி இவரை அடிச்சு போட்டு அங்கிருந்து காணாம போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஒரு 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. மனுஷன் பாதி உடஞ்சு போயிட்டார். அதாவது மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப பலவீனமா இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு அல்சைமர் வந்திருக்கு, மேக்சிமம் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் நீங்க இப்ப நினைவுகளா வச்சிருக்கீங்க இல்லையா, குட் மெமரிஸ் பேட் மெமரிஸ் அப்படின்ற எல்லாமே அழிஞ்சு போயிடும். நீங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஒரு வகையில இது உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க போகுது அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவரோட மனசு ஏதோ ஒன்று இழந்த சோகம். அதை நினைச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிற அந்த டாக்டர் உங்களுக்கு நினைவு இருக்கும் போது நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, நாளை பின்ன அது உங்களுக்கு உதவும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக இவர் முதல் வேலையா தன்னோட லேப்டாப் ஆன் பண்றாரு. தன்னோட போலீஸ் சர்வீஸ்ல இத்தனை வருஷமா நிறைய கேஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படியே கட் பண்ணா தான் எழுதின புக் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து நிறைய பிரஸ்காரங்க முன்னாடி பேசணும் அப்படின்ற மாதிரி போக அந்த புக்கோட கடைசி பக்கத்துல த ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்களோட கொலீகான வெங்கட் அப்படின்றவர் கூட சேர்ந்து இந்த கேஸை முடிச்சிட்டீங்க, அந்த கொலையாளிய அதாவது அந்த ஸ்மைலி சீரியல் கில்லரை புடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா நாடே பேசிக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணாததுக்கான காரணம் என்ன, அண்ட் உங்களோட கொலீகோ அந்த என்கவுண்டருக்கு அப்புறமா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்ற ஒண்ணுமே தெரியல. இதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவரோட கொலீகான வெங்கட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அவரோட பையன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இன்ட்ரோ ஆகுறாரு. சார் நான் உங்களை டிராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி வண்டியில கூப்பிட்டுக்கிட்டு என்னோட அப்பாவை கடைசியா பார்த்தது நீங்க தான், அதுக்கப்புறமா அவர் எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றது யாருக்குமே தெரியல சார். ஒருவேளை என் அப்பா இறந்து போயிருந்தார் அப்படின்னா நான் கடந்து போயிருப்பேன், ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கிறதா என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவர்கிட்ட உதவி கேட்க இவர் உதவுற மனநிலைமையில இல்ல இல்லையா, இதனால ஒரு நாள் வரட்டும் நான் அப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இறங்கிட்டாரு. போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி நபரை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போக வீட்டுல சாவி எங்க வச்சாரு அப்படின்ற விஷயத்த மறந்துட்டாரு. சுத்தி முத்தி தேடி சாவியை கண்டுபிடிச்சு உள்ள போக அப்படியே கட் பண்ணா புதுசா வந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் தன்னோட டியூட்டியில போய் ஜாயின் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க டீம் எல்லாமே இவருக்கு ஒரு மாதிரி வரவேற்பை கொடுக்குறாங்க. இந்த சைடு கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. கோர்ட்ல குமாஸ்தா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆற ஒரு நபரை போய் சந்திக்கிறாரு. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில இவங்க சாகணும் அப்படின்ற மாதிரி தோணி இப்போ உயிரோட சுத்திக்கிட்டு இருக்காங்க, தப்பு எதுவும் பண்ணல அப்படின்ற பேர்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு லிஸ்ட் கிடைக்குமான்னு கேட்க சார் ஏதாவது எக்கச்சக்கமான லிஸ்ட் என்கிட்ட இருக்கு சார், நீங்க கேட்கறதால சொல்றேன் அப்படின்னு ஒரு 4 பேரோட லிஸ்ட்டை கொடுக்குறாரு. 4 பேருமே பாத்தீங்கன்னா நிறைய கெட்டது பண்ணிருப்பானுங்க, நிறைய விஷயங்களையும் சமுதாயத்துக்கு எதிராக பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. இவனுங்க எங்கெங்க போறானுங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க வாட்ச் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கப்புறம் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிற அது கூடவே ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த 4 பேருக்குரியும் நிறைய கான்வர்சேஷனை பாத்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன் எதுக்கு அப்படின்றது தெரியல. ஆனா அப்டேட் கட் பண்ண அந்த 4 பேர்ல ஒருத்தர் மர்மமான முறையில குப்பை தொட்டியில பாத்தீங்கன்னா ஸ்மைலி முகத்தோட, அதாவது அவரோட முகம் பாத்தீங்கன்னா ஸ்மைலி ஷேப்ல கிழிக்கப்பட்டு இறந்து கிடக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த கேஸ் வேக வேகமா அந்த சிபிசிஐடி கிட்ட போக அவங்க இந்த கேஸ் என்ன பண்ணதுன்னு தெரியாம புது ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நபர் அங்க வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மைலி கில்லர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தார்,
இதே பேட்டர்ல தான் பல கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரை என்னோட அப்பா சுட்டு கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்ல சீனியர் ஆஃபீஸர் அப்படி என்ன கொடுப்போம். சரி, அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸை விசாரிச்சவங்க யாருன்னா உங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேரை இந்த கேஸ்ல சேர்த்து விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு உடனே போன் போகுது. அவரு ஒரு மாதிரி தோணையிலே எதுவா இருந்தாலும் என்னோட டாக்டரை கேட்டுதான் முடிவு பண்ண முடியும்னு சொல்ல டாக்டரை போய் கேட்கறாங்க. ஒரு வருஷத்துல அவரோட மெமரிஸ் எல்லாமே போக போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கேஸ்ல அவர் போனார் அப்படின்னா ஒரு மாசத்துல போக வாய்ப்பு இருக்கு, என்னால இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு நம்மலாம் சொல்ல அந்த நபர் இருக்கா இல்லையா, அதாவது புது நபர் எவ்வளவோ பேசி பாக்குறாரு. இந்த கேஸ விசாரிச்ச என்னோட அப்பா எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்னு தெரியல, இவர் தான் ஒரே வழி அப்படின்னு நம்மலாம் சொல்லி பார்க்க ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறார். அவனுக்காக, அதாவது அந்த சீரியல் கில்லரை பிடிக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காகலாம் இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் மெமரி எல்லாமே இருக்க போகுது, அதுக்குள்ள என்னால முடிஞ்ச விஷயங்களை இந்த காவல்துறைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா தன்னோட ஆபீஸ்க்கு போறாரு. தன்னோட டீம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரீஃபா தான் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. அதே பேட்டர்ன்ல, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடர் கொலைகள் நடந்துருச்சு, அந்த சீரியல் கில்லர் இறந்து போயிட்டா, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணம் என்ன, மேபி இது காப்பி கேட் கில்லரா இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில தன்னோட டீமை பாத்தீங்கன்னா யோசிக்க வைக்கிறாரு. கட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா குமாஸ்தா, அவருக்கு தான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. வேகமா ஹீரோக்கு போன் பண்ணி, சார் இங்க என்ன நடக்குது, நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு நம்மளாம் சொல்ல, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க மிச்சம் இருக்கிற எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க, அதாவது ஸ்ட்ரேஞ்சா இருந்தது அப்படின்னா உடனடியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க போனை கட் பண்ணிட்டு அந்த டெட் பாடி கிடந்தது இல்லையா அந்த இடத்துக்கு தன்னோட டீமை கூட்டு போறாரு. இந்த டெட் பாடி போடப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ், ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடம். ஸோ சீரியல் கில்லர் இது வேணும்னு தான் நம்ம கிட்ட, அதாவது நம்ம கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்துல தான் இதை பண்ணியிருக்கா. சுத்தி இருக்க எல்லாரையும் விசாரிச்சிங்களான்னு கேட்க அப்பதான் குப்பை தொட்டில இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுற ஒரு நபர் அங்க வர, இவங்களை பார்த்தது ஒரு மாதிரி பம்பிக்கிட்டே இருக்க ஹீரோ விசாரிக்க போறாரு. அவர் மூலமா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நேத்து 10 மணி அளவுல ஒரு முகம் மூடப்பட்ட நிலையில ஒருத்தர் வந்து பிரியாணி கொடுத்தாரு, ஆனா அதுக்கப்புறமா அங்க இருந்து போயிட்டாரு சார் அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த நபரை பத்தின எந்த விஷயங்களும் யாருக்கும் தெரியும். மேபி ஒண்ணு நீங்க அன்னைக்கே விசாரிச்சீங்க அப்படின்னு அதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு லேட்டா இருக்கீங்களே அப்படின்னு மாதிரி டீமை கொஞ்சமா திட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி குமாஸ்தா வீட்டு வெளியே வந்து நிக்க, இவரால இதை ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன நேர்ல பார்க்க வராதிங்க, எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம், முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு மாதிரி பதட்டத்தோட ரோட்டை பார்த்துக்கிட்டே அவரை முதல் வேலையா அனுப்பி வச்சுட்டு அந்த இறந்து போன நபரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும் அப்படின்னு மாதிரி போக 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே பேட்டர்ன் தான் இது 90% ஒத்து போகும். அண்ட் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அந்த முகத்தை கட் பண்ணல, முகத்தை கட் பண்ணியிருந்தான் அப்படின்னா நிறைய ரத்தங்கள் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அவன் அதை விரும்பல போது அவங்கள துடிதுடிக்க சாவடிச்சுட்டு செத்ததுக்கு அப்புறமா அந்த வாய்ப்பகுதியை ஸ்மைலி மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கா. இது வெல் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கா, எந்த க்ளூவுமே இல்லாததால இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளா தெரியறான், நீங்க உடனடியாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் மறதி கேஸ் ஆக்கிட்டு இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி உள்ள வராரு. முதல்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டருக்கு ஒன்னும் புரியல, சார் இப்பதானே சார் வந்து கேட்டு போனீங்க, நீங்க எல்லாத்தையுமே அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஃபைலும் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா டிவி நியூஸ்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகளையும் இப்ப நடந்த இந்த கொலையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அந்த ஸ்மைல் கில்லர் இங்கேதான் இருக்கான், போலீஸ் பொய்யான நபரை சுட்டு கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல முகம் எல்லாம் பயங்கரமா கலர் அடிச்சுக்கிட்டு ஸ்மைலி முகத்தை வரைஞ்சுக்கிட்டு ஒரு நபர் பாத்தீங்கன்னா நான் தான் அந்த கொலைக்கார அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள சரணடையணும் அப்படின்ற மாதிரி வர போலீஸ்காரங்க பிடிச்சு வைக்கிறாங்க. அது நம்ம ஹீரோவா அவர்கிட்ட போறாரு. ஒரு 2 நிமிஷம் பேசும்போது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அவர் நேருக்கு நேர் சந்திச்சிருப்பாரு, ஆனா முகம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்காரு இல்லையா, அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே புரிஞ்சிருக்கு. சோ இதை பார்த்தது இவர் இல்ல அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவனே வந்து சரணடைறான், நீங்க அவன் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்ப நீங்க அவனை உண்மையிலே பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோ கிட்ட பதில் இல்ல. ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ண சொன்னார் இல்லையா, அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரை ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. எந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்த, ஆனா உங்களோட இன்ஸ்பெக்டர் வந்திருக்க, கொஞ்சம் கதவு திறக்க முடியுமான்னு கேட்க இவருக்கு டவுட்டா இருக்கு. உடனே ஹீரோக்கு போன் அடிச்சு, சார் நீங்க தான் வீட்டு வெளியில இருக்குதான்னு கேட்க அவர் இல்லன்னு தலையாட்ட குமாஸ்தா பயந்து போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுகிட்டே இருக்க ஹீரோவும் வேகமா தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஆனா அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அவரோட வழி, அதாவது அந்த குமாஸ்தாவோட வீட்டு வழியை மறந்துட்டாரு. என்ன பண்ணதுன்னு தெரியாம நிறைய இடங்களுக்கு போறாரு, நிறைய வீட்டு கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு, ஒண்ணுமே புரியல. ஆனா அதே சமயத்துல
குமாஸ்தாவோட வீட்டுல அந்த மர்ம நபர் உள்ள புகுந்து அவர் அடிச்சு புடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஹீரோவும் அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு கடைசியா ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா குமாஸ்தாவை அந்த சீரியல் கில்லர் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ கதவை தட்டினதோ இந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான். முகத்தை நமக்கு காமிக்கல. இந்த வீட்டுல அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி குமாஸ்தாவோட பேரை சொல்லி கேட்க இவருக்கு அதாவது அந்த சீரியல் கில்லருக்கு இவர் பழச எல்லாத்தையும் மறக்கக்கூடியவர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு போல. இங்க யாரும் இல்லைன்னு சொன்னதோ ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறாரு. வண்டியில போய் உட்கார்றாரு. அப்பதான் அந்த ரெக்கார்ட் பண்ணுவார் இல்லையா அதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதே வீடுதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. ஓடி போய் அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த குமாஸ்தாவை காணோம். அங்க நிறைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கு. உடனடியா போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுக்க அந்த ஏரியா ஃபுல்லா பிளாக் பண்றாங்க. அந்த சீரியல் கில்லர் இன்னொரு கொலையை பண்ணிட்டா கண்டிப்பா அவன் பாடியை டம்ப் பண்றதுக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க பரபரப்பா தேடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அமைதியா தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து ஒரு மர்மமான வண்டி பாத்தீங்கன்னா இவரை கிராஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவர் அவர் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அதே சமயத்துல ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஆட்டோல இருந்து டெட் பாடியை தூக்கி போடுற மாதிரி பாக்குறாரு. உடனடியா அவரை பிடிச்சி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண ஹீரோக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. இதனால நம்ம சஸ்பெக்ட் பண்ண நபர் வேற யாரோ அப்படின்ற மாதிரி அந்த வண்டியை விடும்போது அந்த வண்டியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்குது. இவரை பார்த்து கைகள் வெளியே வந்து ஒரு ஸ்மைலி பொம்மையை தூக்கி போட்டு போக இவர் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறார். இது மூலமா அந்த வண்டியில வந்த நபர் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்றது நமக்கும் ஹீரோக்கும் தெரிய ஆரம்பிக்குது. கட் பண்ண அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி அந்த தூக்கி போட்ட டெட் பாடி யாருது அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. முகத்துல ஸ்மைலி மாதிரி கிழிக்கப்பட்டிருக்கு. ஸோ குமாஸ்தாவோடது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காகடா பண்ண அப்படின்ற மாதிரி அடிச்சு ஒடிச்சு விசாரிக்கும் போது ஹீரோக்கு மட்டும் இவர் இதை பண்ணல அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை கன்ஃபார்ம் பண்ற விதம் அந்த ஆட்டோக்காரர் டிராவல் பண்ணி வந்திருப்பார் இல்லையா அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சிக்னல்ல ஆட்டோக்காரர் நின்றுகிட்டே இருக்கும்போது ஹீரோவை தாண்டி அதாவது ஹீரோவை வெறுப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு இல்லையா அந்த வண்டி நிக்க ஆரம்பிக்குது. நிறைய புகைகள் எல்லாத்தையும் போட்டு அந்த ஆட்டோக்காரரை டைவர்ட் பண்ணி டெட் பாடியை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ ஆட்டோக்காரர் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் டெட் பாடியை டம்ப் பண்ண போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டியில வந்த நபர் தான் சீரியல் கில்லர். நம்ம அவரை கண் எதிரில் வச்சே தொலைச்சிட்டோம். எல்லாமே என்னாலதான் எனக்கு இருக்கிற நோயை இந்த கேஸ்ல அந்த சீரியல் கில்லரை பிடிக்க விடாம பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கேஸ்ல இருந்து ஹீரோ விலகி போற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த சீரியல் கில்லரோட முகத்தை நமக்கு காமிக்கல. முன்னாடி ஒரு டெட் பாடி அந்த டெட் பாடியை பார்த்தீங்கன்னா ஸ்மைலி மாதிரி கிழிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த குமாஸ்தா இறந்து போனார் இல்லையா அவரோட வீட்டுக்கு போய் அந்த புது இன்ஸ்பெக்டர் இருக்காரு இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்பதான் ஹீரோ கூட இறந்து போன நபருக்கு நிறைய விஷயங்கள் தொடர்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேரோட லிஸ்ட்டை கொடுப்பார் இல்லையா அதுல இருக்க ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. வேகமா இதை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட வச்சுட்டு நீங்க இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கறது இல்ல. ஆனா கண்டிப்பா இந்த கொலைகளுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த விஷயம் என்னன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா நின்றுகிட்டே இருக்கு. இவர் இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ எதிரில் இருக்க அந்த நபரோட அப்பா கொலீக் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா 2 பேரும் சேர்த்து நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வெங்கட் இருக்காரு அவர் எடுக்கிற எல்லா கேஸுமே பெர்ஃபெக்டா பினிஷ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள ஸ்மைல் மேன் அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர் உலா வந்துகிட்டு இருக்கா அப்படின்றது இவங்களுக்கு வந்து சேருது. அண்ட் இவரோட சீனியர் ஆபீசர் இவர் இந்த கேஸை கண்டிப்பா முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முனைப்புல கேஸை இவர்கிட்ட தள்ளி விட்டுறாரு. இந்த மனுஷனும் எவ்வளவோ பேசி பார்க்க முடியல. இதனால இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல தள்ளப்பட்டாரு. நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோவோட நெருக்கமான ஒரு குழந்தை இந்த ஸ்மைலி கில்லரால கொலை செய்யப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு தகவல் ஹீரோ உடஞ்சு போறாரு. இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கிறாரு. என்ன படத்துன்னு தெரியாம வீட்லயே முடங்கி கிடக்குறாரு. ஆனா அப்பதான் டிவியில அந்த சீரியல் கில்லரை சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வெங்கட் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இதனால சீரியல் கில்லர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை சுட்டிருப்பாங்க இல்லையா அவரோட மனைவி பணத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்க்க வராங்க. உங்களோட ஆபீசர் 2 நாளைக்கு முன்னாடி என் புருஷங்கிட்ட வந்தாரு. இந்த கொலைகள் எல்லாத்தையும் நீதான் பண்ண அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ உனக்கு 15 லட்சம் தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். சார் இந்தாங்க சார் உங்க பணம். இறந்து போன என்னோட கனவு தான் எனக்கு வேணும். அது உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு டைரக்டா வெங்கட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி கேஸை தான் நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாம் வைக்க போறாங்க, அது முடிஞ்சது நம்ம பேசுவோமா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நான் ரிட்டையர் ஆன மாதிரி. ஆனா நான் இந்த கேஸை சால்வ் பண்ணாம விட மாட்டேன். எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி பாராட்டு விழா இருக்கும் இல்லையா அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி
பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சோகமா வர அது இவரும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது உண்மையான சீரியல் கில்லர் போன் பண்ணா ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு என்ன வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் வரேன்னு சம்மதிக்கிறார். ரெண்டு பேரும் அந்த காட்டு பகுதிக்கு போறாங்க. அந்த சீரியல் கில்லரை தேடிக்கிட்டே இருக்கும்போது கூடவே இருக்க வெங்கட் பாத்தீங்கன்னா கன் எடுத்து நம்ம ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறார். நீ என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயங்களை வெளியில சொல்லிடுவ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும், இதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவை கன் பாயிண்ட்ல நெத்தி பொட்டுல சுடலான்னு போக ஹீரோ கண்ணு புடிங்கி அவரோட நெஞ்சிலே சுட ஆரம்பிக்கிறாரு. இந்த நபர் ஓடி போய் ஒரு இடத்துல போய் விழுந்துட்டாரு. இவர் அங்கங்க தேடி பார்த்துட்டு அந்த நபர் எங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல வந்து பார்த்திருப்பாரு இல்லையா, அங்க கனெக்ட் ஆகுது. ஸோ ஸ்மைலி கில்லர் இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. வண்டியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டியில துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கே தெரியும். இதுக்கு நடுவில் அந்த வெங்கட்டோட டெட் பாடி எங்க போச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற எதுவுமே தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ சொல்ல இவர் தன்னோட அப்பாவை கொலை பண்ணது இவராகவே இருந்தாலும் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால கோவத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இங்க ஒரு 4 பேரோட டீட்டெயில் அந்த குமாஸ்தா கிட்ட கொடுத்து எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அடுத்து கொலை பண்ண போறது யாரு, இதுல இருக்க ஒருத்தன் தானே, அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷங்கிட்ட பதில் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி உட்கார, பதில் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எழுந்து போக இவரோட வாழ்க்கையில நடந்த டிராஜடியான சம்பவங்களை நினைச்சு ஒரு மாதிரி கை நடுக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி அந்த போலீஸ்காரர் சீரியல் கில்லரை ஃபாலோ பண்ணதை விட்டுட்டு நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட பிளாஷ்பேக்கை தேடுவோம் அப்படின்ற மாதிரி அவரோட டீமை அனுப்பி விட கொஞ்சம் கொஞ்சமா நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பேரை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் சேகரிச்சு மொத்தமா பார்க்கும்போது ஹீரோவை சுத்தி தான், அதாவது இந்த பாடி கிடைச்சது கொலை பண்ண ஆள் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஹீரோவை சுத்தி இருக்கிற இடங்கள்ல தான் இருந்திருக்கும். ஸோ ஹீரோ இருக்காரோ அங்க இந்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சீரியல் கில்லருக்கோ அவருக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்த தெரிஞ்சு எவரும் பார்த்தீங்கன்னா அவரோட லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் ஸ்கேன் எடுக்க வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் வாங்கி ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் மூலமா அங்க இருக்க நியூஸ்காரங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த பழைய சீரியல் கில்லர்லாம் இல்ல, அவன் இறந்து போயிட்டான், இது ஒரு காப்பி கேட் சீரியல் கில்லர் அண்ட் அவனை போலீஸ்காரங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த சீரியல் கில்லரை தான் பக்கம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அதாவது அட்டென்ஷனை பெறணும் அப்படின்றதுக்காக தான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் அமைதியா போய் தன்னோட வீட்டுக்கு போக இவரை பெர்மிஷன் கொடுத்து அனுப்பி விட்டாங்க இல்லையா, அந்த லேடி என்ன சார் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க கதவை சாத்திட்டு ஒரு சீக்ரெட்டை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல ஹீரோவோட பிளாஷ்பேக்கை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போனார் இல்லையா, ஹீரோட வாழ்க்கையில ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கும். அவர் கட்டிக்க போறதா இருந்த பொண்ணோட குழந்தை பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லரால கொலை பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க இருக்க எல்லாருமே இது எல்லாமே பிரபுக்கு தான் தெரியும், அந்த பொண்ணை பத்தின எல்லா விஷயங்களும் பிரபுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மார்ச்சுரியில இருக்க ஒரு நபரை கையை காட்டி அனுப்பிச்சு விட அப்பதான் முதல் முறையா நமக்கு சீரியல் கில்லரோட முகத்தை காமிக்கிறாங்க. அண்ட் இவர் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற விஷயம் போலீஸ்காரருக்கு தெரியாது. இதனால அவர்கிட்ட கேஷுவலா உனக்கும் அந்த இறந்து போன பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் அவங்க யார் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய குதர்க்கமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அது எல்லாத்துக்கும் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டார். அண்ட் போலீஸ்காரர் போன முதல் வேலையா இவர் பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை திறந்து பாக்குறாரு, ஸ்மைலி மாதிரி கிழிச்சு வச்சிருக்காரு. ஸோ கண் எதிர இருந்து போலீஸ்காரர் தப்ப விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ஹீரோ ஒரு சீக்ரெட்டை சொல்ற அப்படின்ற மாதிரி இருந்தா இல்லையா, அது என்ன அப்படின்னா அந்த சீரியல் கில்லர் தான் சுத்தி இருக்கிற விஷயங்களை தான் தனக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் 4 அக்யூஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் பழகி இருப்பாரு. அது மூலமாவும் நம்ம புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாம குமாஸ்தா இறந்து போனது அப்படின்ற மாதிரி இருக்கு, இதுவும் நம்ம ஹீரோவை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நெருக்கமானவங்களே யாராவது ஒருத்த ட்ராப் வச்சாக்கணும், இப்ப நான் வச்சிருக்க ட்ராப் மூலமா கண்டிப்பா மாட்டுவான்னு சொல்லி இந்த ட்ராப் யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அரவிந்த் இருக்கார் இல்லையா, அவர் தான். ஸோ அவர் அங்க பேசிட்டு வந்திருக்காரு. இவர் இது மூலமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க நிறைய விஷயங்களை எடுத்து பாக்குறாரு. அப்பதான் சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை போட்டு தள்ளியிருப்பாங்க, அவரோட மனைவி கூட ஹீரோ கிட்ட வந்து அழுதுருப்பாங்களே, அந்த விஷயம் ஞாபகம் வருது. நம்ம அவங்கள விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வேகமா வண்டி எடுத்துட்டு போக அவங்கள நமக்கு காமிக்கிறாங்க. ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த சீரியல் கில்லரால தாக்கப்படுறாங்க. அண்ட் ரத்த வெள்ளத்துல ஹீரோ வண்டியில வந்து விழுறாங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி மாட்டிக்கிறாரு. டோர் எல்லாமே திறக்க முடியாம லாக் ஆகி கிடக்க அந்த சீரியல் கில்லர் ஹீரோ முன்னாடி வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா பார்த்து வெறுப்பேத்திட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஞாபக மறதிலாம் இருக்கு இல்லையா, இந்த ஞாபகத்துல இருக்குமா இருக்காது என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல
குழப்பத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த எடுத்துட்டு போன அந்த பெண்ணோட உடல் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணோட உடலை ஸ்மைலி மாதிரி கிழிச்சு அந்த போலீஸ்காரர் இருக்காரு புது ஆபீசர், அவருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா அவரோட வீட்டுல கட்டி தொங்க விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கில்லர் காப்பி கேட் கில்லர்லாம் இல்ல, நான் தான் உண்மையான கில்லர். இன்னும் ஒரே ஒரு ஸ்மைலி மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். போலீஸ்காரங்களுக்கு இது பரபரப்பாயிடுது. நியூஸ்காரங்களும் இது என்ன சொல்ல போறீங்க, இது காப்பி கேட் கில்லரா? அந்த எழுதப்பட்ட வாக்கியங்களுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி சரமாரியா கேட்டுக்கிட்டே இருக்க பதில் சொல்ல முடியல. அப்படியே கட் பண்ண அந்த சீரியல் கில்லர் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோவை நோக்கி அவனோட வீட்டுக்கே, அதாவது ஹீரோட வீட்டுக்கே போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பரவாயில்லையே, மூலையில பாதி விஷயங்கள் மறந்து போனாலும் இவ்வளவு விஷயங்களை சேகரிச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி ஹீரோ வெறுப்பேத்த அங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. அத்தோட முடிவுல சரிப்பா இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ண அப்படின்றது உனக்கு தெரியணும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறக்க போற, அதுக்கு முன்னாடியாச்சும் தெரிஞ்சுக்கோயப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வாழ்க்கையில யாருமே இல்லை, இவரோட நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இவர்கிட்ட நல்லா ஜாலி பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவரை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தோட சிரிப்பு எனக்கு தேவைப்படுது, அந்த சிரிப்பு இல்லாம என்னால இருக்கவே முடியல, அதனால அவங்க எல்லாரையுமே நான் சிரிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மைலி பொம்மையை வரைஞ்சி எல்லாரையும் கொடூரமான முறையில கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பிடிச்சி போனதால மார்ச்சுரியில வேலைக்கு சேர்ந்து தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிக்க. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை முகத்தை எல்லாத்தையும் கீறி அதே நேரத்தில் நிறைய கொலைகளும் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பதான் இவரோட வாழ்க்கையில அந்த லேடி வராங்க. அந்த லேடி வந்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க கட்டிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதா, இதனால பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போக. ஆனா இவங்களுக்கு, அதாவது அந்த குட்டி பொண்ணுக்கு இவரை சுத்தமா பிடிக்கல. பக்கத்து வீட்டு அங்கிள் ஆனா ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த குழந்தை எந்நேரமும் அவர் கூடயே பழகிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல அம்மா நீங்க பக்கத்து வீட்டு அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா, எந்நேரமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு நம்மலாம் சொல்ல. இது அந்த சீரியல் கில்லருக்கு பாத்தீங்கன்னா வெறுப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர்கிட்டயே போய் என்னோட அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க கோபத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த பொண்ணோட அம்மாவே இவரை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, என் பொண்ணு உன்னை ஏத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் டைம் கூடண்டா அப்படின்ற மாதிரி சாந்தப்படுத்துறாங்க. அந்த சமயத்துலதான் இவர் சந்தேக கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க தீர விசாரிச்சிருந்தாங்க, அதாவது ஹீரோவும் அதுல இருந்திருப்பாரு. தீர விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த சீரியல் கில்லர் ஆனா இவர் அப்பவே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பார். ஆனா இவர் நம்ம ஹீரோக்கு பரிச்சயமான ஆள் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே வெளியே விட்டுடு அப்படின்ற மாதிரி கூலா சொல்லிட்டு போக சந்தோஷத்தோட இவர் வெளியே வர்றாரு. அந்த குழந்தைய எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு, பாப்பா என்னை ஏத்துக்கோ, பாப்பா என்னை ஏன் உனக்கு பிடிக்கல, ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி அந்த பாப்பாவை வலுக்கட்டாயமா போட்டு வற்புறுத்திக்கிட்டே இருக்க. குழந்தை பயந்து ஓட ஆரம்பிக்கும். இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வண்டியில போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த குழந்தை பார்த்ததும் ஹீரோவை கூப்பிட்ட ஹீரோ ஏதோ குரல் கேக்குது அப்படின்ற மாதிரி திரும்ப இந்த சீரியல்கள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஓடி வந்து பிடிச்சிக்கிறாரு. சத்தம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க. ஹீரோ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்ப இவர் குழந்தைய பாக்குறாரு. அந்த இடத்துல துடிதுடிக்க குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆழ ஆரம்பிக்கிறாரு. 6வது நிமிஷம் நீ இறந்து போனது சரிதான், உன் அம்மா இனிமேல் எனக்கு கிடைச்சிருவாள் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோடு அந்த குழந்தையோட வாயை கிழிச்சு ஸ்மைலி பொம்மை மாதிரி ஆக்கி தூக்கி போட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த சாவு வீட்டுல பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, தன்னோட குழந்தையே போயிட்டாங்க, இனிமேல் இந்த உலகத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தூக்க மாட்டி இறந்து போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண் எதிரில் அந்த சீரியல் கில்லர் பாக்குற. என்னோட வாழ்க்கை எல்லாமே நாசமா போச்சு, அதுக்கு முக்கிய காரணமே நீதான், நீ சந்தோஷமா இருக்க நான் எப்படி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம உன்னோட கொலீக் இறந்து போனதும் அந்த கொலையை மறைச்சல எதுக்காக, உன்னை பழி வாங்கணும், இப்பவே விட்டுட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான். ஆனா இதுக்கு மேல நீ உயிரோட இருந்தனுவையா எனக்கு தான் பிரச்சனை, நீ இறந்து போறதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவர் கத்தியால குத்தணும்னு போக அங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிச்சு. இதோட முடிவுல இந்த சைடு அந்த போலீஸ்காரருக்கு பாத்தீங்கன்னா கொலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆள் தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்து வேகமா ஓடி வந்து பார்க்க ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அந்த நபர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி. அண்ட் கட் பண்ண ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து, அதாவது மயக்கத்துல இருந்து எழுந்துக்க
இருக்கிறாரு. பழசெல்லாமே ஆல்மோஸ்ட் மறந்து போச்சு, இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் மூலமா அந்த சீரியல் கில்லரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பி சீரியல் கில்லர் இடத்துக்கு போய் அந்த சீரியல் கில்லர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சீரியல் கில்லரை கொலை பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரெக்கார்டர்ல பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விஷயம் திடீர்னு உடஞ்சு போனதால தன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டாரு. பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அந்த சமயத்துல தான் ஒரு டெட் பாடி இவர் கண்ணு முன்னாடி வந்து விழுது. அந்த டெட் பாடியோட முகத்துல பாத்தீங்கன்னா ஸ்மைலி மாதிரி கிழிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் அந்த இறந்து போன குழந்தையோட முகம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு சுத்தி எடுத்து அந்த சீரியல் கில்லர் தலையிலே ஒரே அடி, ரத்தம் சொட்ட சொட்ட அந்த நபர் அங்கே இறந்து போயிட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண போலீஸ்காரங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொலை பண்ணது ஒரு அப்பாவிதான், ஆனா அதை பண்ண நபரும் இறந்து போயிட்டாரு. இப்போ கொலை பண்ணது உண்மையான சீரியல் கில்லர் தான். இந்த விஷயங்களை பார்த்தது நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்ரிசியேஷன் கொடுக்க, அதே சமயத்துல பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு சிகிச்சைக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. அவ சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.